ஓகே ஜி. இப்போ ட்ரேட் பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டிக்கு பார்ப்போம். சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது இந்த வீக் ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி. வாட்டாலிட்டி கம்மியா இருக்கு. யூரோ பார்த்துட்டு ஜிபிபி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ் பற்றில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் த கீ. ஓகேங்களா? ஓகே. இது செகண்ட் வீக்ல எஃப்ஓஎம்சி ஃபிக்ஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த வாட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? எப்பவுமே செகண்ட் வீக்ல சிபிஐ வரும். சிபிஐக்கு அப்புறம் தான் எஃப்ஓஎம்சி வரும். பண்ணலாம்னா இப்பவே வந்துருச்சு. ஓகே, அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க ஜெரோம் பவுல் கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா ட்ரம்ப்பை பத்தி பேசுவாரு. எதனா அவரை கம்மி பண்ண சொல்லுங்க, அவர் வந்து தேவையான பண்றாருன்னு. இது ட்ரம்ப் கிட்ட போயிட்டு பவுலை பத்தி கேட்டீங்கன்னா பவுல் நான் சொன்னா செய்வாரு, குறைப்பாரு. அவன் வந்து ஆசையா பேசுவான். இதான் மாத்தி மாத்தி நடக்குது. சரிங்களா? திட்டவட்டமா ஜெரோம் பவுல் தான் சொல்றாருன்னா நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன். எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவர் போய் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு, அங்க இருக்கவங்களே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஜெரோம் பவுல் சொல்றாரு. ஆனால் நான் குறைக்க மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றதுக்கு காரணம் ட்ரம்ப் இப்ப பண்ண டேரிஃப்கான எஃபெக்ட் வந்து உடனே தெரியணும் அவசியம் இல்லை, பொறுமையா தான் தெரியும். அதனால அப்போ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திருப்பி ஏற்ற முடியாது. இப்போ குறைச்சிட்டு நான் எப்பத்துல ஸ்டடியா வச்சுக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த ஜூலை மீட்டிங்ல பாத்துக்கலாம்னு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? இதான் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். எப்பவுமே எக்ஸ்பெக்டட் வந்து நடந்ததுன்னா மார்க்கெட் பெருசா ரியாக்ட்லாம் பண்ணாது. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்க்கு மட்டும் தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். நார்மலாவே மக்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ்னா டமாண்டோவில் மேல கீழே அடிக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி கிடையாது. நியூஸ்ன்றது ஓகே மார்க்கெட் இப்படிதான் கண்டினியூ ஆக போகுதுன்றத கிளியர் பண்ணி கொடுக்கறது தான். உங்களுக்கு அது வந்து மூவ்மெண்ட் வந்து பெரிய பெரிய கேண்டில கொடுத்து தான் கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஏன் இதெல்லாம் வந்து யார் வந்து சொல்றாங்கன்னா பாஸ்ட் 1 year 2 yearல வந்துருப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ள இவனுங்க பண்றது இதெல்லாம். ஏன்னா இவனுங்க தான் வந்து இந்த கொரோனாக்கு ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கரமா ஏறினே போயிருக்கும். 5.5 5.75 அந்த மாதிரி பொறுமையா நல்லா ஏத்திட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அதுக்கப்புறம் நல்லா இறக்கினே வந்தாங்க. இதுக்கு இடையில வந்து என்எஃப்பி சிபிஐ எல்லாம் வந்து கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் எக்கனாமி சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாறி 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 வந்தது. ஸோ இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா மார்க்கெட்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ்னா ஓவர் வாலடைல் அப்படிதான். புரியுதுங்களா? ஆனா நியூஸ்ன்றது என்னன்னா அங்க எதுனா அன்னோன் திங் இருக்கணும், அன்எக்ஸ்பெக்டட் திங் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நியூஸ் வந்து ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுவுமே வந்து கரெக்டா தான் போகும். மாத்தி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டெக்னிக்கலை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். டெக்னிக்கல் மார்க்கெட்டுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. நம்மளால அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஆனா அந்த டெக்னிக்கல் கம்பைன் வித் ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல நியூஸ்ல மாத்துதுன்னா ரெண்டே தான் பண்ணணும். ஒன்னு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நல்லா பிக் பண்ண தெரிஞ்சா நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல. சரிங்களா? அது கூட இன்ட்ரா பண்ணக்கூடாது. நீங்க ஆல்ரெடி எதனா பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா அதை அப்படியே விட்டுக்கலாம் நியூஸ்ல. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ராங்கா சொல்றேன், 10 ட்ரேட் நான் எடுக்கிறேன்னா, அதாவது 10 நியூஸ் ட்ரேட் இருக்குன்னா எனக்கு 6 நியூஸ் ட்ரேட் 7 நியூஸ் ட்ரேட்னா எனக்கு தெரியாது. அதான் உண்மை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கும். தெரியாது மீன்ஸ் எப்படின்னா ஷோரா அங்க பெட் பண்ணுன்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ நான் அவுட் சைட்ல இருப்பேன். அவ்வளவுதான். அந்த 5 மினிட்ஸ் நடக்கட்டும், நடந்து முடியட்டும். ஓகேங்களா? முடிஞ்ச நியூஸ் ரிலீஸ் ஆன அந்த ஒரு 10 செகண்ட் எனக்கு தெரிஞ்சிட போதுன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டைரக்ஷன் நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணலாம் பிரச்சனை இல்லாம. அது ரிவர்சல் நடக்குதா இல்ல கண்டினியூஷன் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது நியூஸஸ் எல்லாம். உங்களுக்கு இயூ ஜியூ நியூஸஸ்லாம் வந்து 1000 பாயிண்ட் வரும். கோல்டு எல்லாமே வந்து 30-40 பாயிண்ட் வரும் நியூஸ்ல. இதுதான் வந்து நார்மலா இந்த 3 இயர்ஸ் பேக்வர்ட்ல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்தது. ஸோ அதே மார்க்கெட் தான் இப்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நியூஸ்னா மார்க்கெட் வந்து கிளியர் ஆயிடும், நியூஸ்னா கிளியர் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது. நியூஸ்ன்றது வந்து அன்எக்ஸ்பெக்டட் டேட்டா. இப்போ ட்ரம்ப் பண்ணாரு பாத்தீங்களா, டாரிஃப் சொன்னாரு, கனடா மெக்சிகோக்கு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணாரு அவங்களுக்கும். திருப்பி எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மார்ச்ல வரும்னாரு. அப்புறம் மார்ச்ல இருந்து ஏப்ரல் பாஸ் பண்ணாரு. ஏப்ரலுக்கு வரும்போது சம்திங் நிறுத்தணும் ரூமரு, ஒயிட் ஹவுஸோட ட்வீட்லாம் வந்து மாத்தி மாத்தி வந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரூமர்லாம் இல்லை, நான் தான் டாரிஃப் வந்து திருப்பி 90 நாள் நிறுத்துறேன்னு பேச வேண்டியது. இப்போ இந்த அன்சர்டனிட்டி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி மார்க்கெட் வரும்? யூஎஸ் தான் எக்கனாமிக் பவர். சரிங்களா? அவங்க தான் வந்து இந்த மார்க்கெட்ஸ் டிசைட் பண்றது. ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க சொல்றாரு. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வருமானம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். அடுத்தது இன்கம் டேக்ஸை குறைக்க சொல்றாரு. அதுவும் நாட்டினுடைய மிகப்பெரிய வருமானம் தான். டாரிஃபை ஏத்தி போடுறாரு. நீங்க டாரிஃப் போடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஒரு அக்செப்டபிள் லெவல்ல இருந்தா ஓகே. நீங்களே வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, உங்க ஷாப்போட ரெண்ட்டை வந்து நான் 100% அக்ரெசிவா டாரிஃப் போட்டு ஏத்திட்டு 1 lakh ரெண்ட் உள்ள இது நான் 2 lakh கேட்டேன்னா உங்களுக்கு பக்கத்திலே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க அங்க போயிடுவீங்க. அதான் உண்மை. ஏன்னா உங்களோட மார்ஜின் காஸ்ட் மேபி கம்மியா இருக்கும், அதை சமாளிக்காத முடியாத அளவுக்கு. அவர் பண்றது அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா?
ம். அந்த அவர் வந்து அதுல வருமானம் பில்லியன்ல நான் எடுத்துருவேன் 500 பில்லியன் வரும் அப்படி இப்படின்றாரு. அதாவது ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் டேரிஃப் எல்லாம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ்ல இருந்தாச்சு வருமானமே வரும். அதை நீ குறைச்சிட்டு என்ன சொல்றான்னா இன்கம் டேக்ஸோட காசு வந்து அந்த பணக்கார கையிலே இருந்ததுன்னா அவங்களோட சர்க்குலேஷன்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் அவன் வேலை கிடைக்கும் இன்ஃபிளேஷன் குறையன்றாரு. அது எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கிறவன் தான் கட்டணும். இல்லாதவங்க கிட்ட போய் இன்கம் டேக்ஸ் கேட்டு ஒரு போஜனமும் கிடையாது. அதையும் குறைப்பேன்ட்டேன். கண்டிப்பா ஜி. இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீ குறைக்கிறேன்ற. உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சமாவது ஒரு ஆவரேஜ் லெவலில் இருந்தாதான் உனக்கு மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு வருவாங்க பார்த்துவாங்க. கண்டிப்பா ஜி. ஓகேங்களா? அதையும் நீ பண்ண மாட்டேன்ற. அப்போ என்ன பாலிசி தான் அவங்க வந்து சொல்ல வராங்கன்றது சுத்தமா புரியல மார்க்கெட்ஸுக்கு. ம். மார்க்கெட்ஸ்ன்றது கம்பெனி. ஓகேங்களா? அதே மாதிரி எக்கனாமி. இது ரெண்டா பிரிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டா பிரிங்க, எக்கனாமியா பிரிங்க. எக்கனாமிக்கே புரியலன்னா உங்களுக்கு கரன்சி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இருக்காது. அடுத்தது எக்கனாமியோட பாலிசி வந்து அங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சுத்தமா புரியலன்னா அந்த கம்பெனி இருக்கு பாருங்க நாஸ்டாக்ஸ்ல அது சரியா ஆமா ஜி. பர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே. நார்மலா இருக்கும். ஓகேங்களா? ஸ்விங்ல நார்மலா போயின்னு வந்து இருக்கும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. இதுல நாஸ்டாக் கூட பரவாயில்ல, ஓரளவு ட்ரேட்ஸ் இருக்கு. இயூ ஜியூ எக்ஸ்யூ எக்ஸ்யூ ஓகே, அது பை போகுது. அது மானவரியா பை போகுது. இவங்க பண்ற ம். பிரச்சனை இல்ல. இது மோசம். யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாம் மோசம். ஆனா நீங்க இதே சமயத்துல யூஎஸ்டி ஜேபிஎஃப் பேர்ஸ் எல்லாம் போய் பாருங்க. ஏஷியன் பேர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது போலதான் எக்கனாமிக்கோடைய அவுட் ஃப்ளோ மாறும். அவுட் ஃப்ளோனா மணி வந்து யூஎஸ் டு ஏஷியன்ஸ்ல ஜப்பானுக்கு தான் வரும். இந்தியாவுக்கும் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் போவோம். ஜப்பான் மார்க்கெட் தான் வரும். ஏன்னா மேஜர் கரன்சிஸ்ல வந்து ஜப்பான் ஒண்ணு. ஓகேங்களா? இயு ஜியு யூஎஸ் எல்லாம் ஒரே கூட்டணி தான் வரும் எப்பவுமே. ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே இங்கதான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் தான் நடக்குது. ஓகே. இதுல உங்களுக்கு கோல்டு மட்டும் ஏன் இவ்வளோ ஏறுதுன்னா ஒன் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் ஆஃப் ரஷ்யாவோட யூஎஸ் டாலரை முடக்கிட்டாங்க அமெரிக்கா. ம். போர் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்க ஒரு $100 பில்லியன் எல்லாருமே வந்து நார்மலா யூஎஸ் டாலர் ஹோல்ட் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து யூஎஸ் டாலர் ரிசர்வ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து அமெரிக்காவோட யூஎஸ் டாலர் ரிசர்வை ரஷ்யா கிட்ட கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ரஷ்யா ஒரு இப்போ 100 பில்லியன் வச்சிருக்க வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ம். ஒன் ஆஃப் ஒரு 30% முடக்கிட்டானா அப்ப அவனுக்கு அது லாஸ் தானே. அது கண்டிப்பா ஜி. சும்மாவே அந்த காசு இருக்கு. அதனால அவனால யூஸே பண்ண முடியல. இந்த மாதிரி நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்றதுன்றதுனாலதான் இந்த சைனா, ரஷ்யா, டர்க்கி இந்த மாதிரி ஏசியன் சைட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். சென்ட்ரல் பேங்க்ஸ் உள்ள புந்து கோல்டு வாங்குச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஏறதான் செய்யும். அதனால தான் கோல்டு வந்து சாலிடா டெய்லி பாருங்க 1% மேலதான் இருக்குது ஏசியன்ல. நல்லா போகுது, 40-50 பாயிண்ட் போகுது. கண்டிப்பா ஸோ ஜி. இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு ஜி மார்க்கெட்ல. கிளியருங்களா? ஓகே, இது ஓகே. பைடன் இருக்கும் போதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பைடன் இருக்கும்போது 2 இயர்ஸா மார்க்கெட் கன்சல்டேஷன்ல தான் இருந்தது. DXY யூரோலாம் அப்பவே நல்ல ட்ரேட்ஸ் இருந்தது. இப்போ இவர் வந்த பிறகு அந்த கன்சல்டேஷன் விட்டு எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. ஆனா பெருசா அதுவும் ட்ரேட் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஆகும். எல்லாம் அவுட் ஆஃப் கில் ஜோன். ஸ்விங் புரியுது. இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. இன்ட்ராடேக்கு எதுவும் இல்லாம தான் இருக்கு. கிளியருங்களா? ஓகே. ஓகே. இதெல்லாம் எதுக்கு வந்தா சொன்னா இப்ப நான் ம். காமிங் போறதே ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி யூரோல. ஓகே, மிச்சம்லாம் என்ட்ரி இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதான் ரீசன்ஸ் சொல்றேன். ஓகே, ஓகே. மண்டே பாருங்க ஒரே ஒரு நியூஸ் இருக்கு. 10 AM ஐஎஸ்எம் சர்வீசஸ் PMI இருக்கு. அது 51.6 ஓகே தான், ஓரளவுக்கு லீடிங் இண்டிகேட்டர். எப்பவுமே அது வந்து 50 அபோவ் இருக்கணும். இங்க 50.8ல இருந்து 50.2 கம்மியாகவும் இருக்கா, அது அதிகமாக வந்திருக்கு. ஜி இந்த நியூஸ் வந்தா நீங்க ஒன்றும் பெருசா பண்ண போறது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ஓகே ஒன்றே ஜி. பண்ணாது மார்க்கெட்ல. சும்மா உங்களுக்கு சொல்லணுமே சொல்றேன். இதான் மெயின். ஓகே. டியூஸ்டே எதுவும் கிடையாது, வெனஸ்டே தான் மெயின். இது ஆஸ் யூஷுவல் ஓகே. எக்ஸ்பெக்டட் தான். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, தேர்ஸ்டே நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க, லீவ் ஃப்ரெஞ்சு. மேபி ஆமா. யூஎஸ் மார்க்கெட்டை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் மட்டும் தானே லீவு, ஓரளவுக்கு இருக்கும் மொமெண்டம். பார்க்கலாம். ஓகே. ஜிடிபி அது அவங்க தான் சொல்றாங்க, பிரச்சனை இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் பாருங்க, 41 31 ஆகும்னு இருக்கான், கம்மியாகும்னு இருக்கான். அது இன்னமும் வந்து கம்மியாச்சுன்னா நல்லதுதான். கண்டிப்பா ஜி. அடுத்தது ஃப்ரைடே எதுவும் இல்லை. இப்போ எதுக்கு நான் இங்க யூஎஸ் ஸ்ட்ராங் ஆகுது நல்லதுன்றனா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் தான். யூரோ கண்டிப்பா ஓவர் த ஜி. பைஸ்ல இருக்கு. யூரோ ஓவர் த பைஸ் ஆயிட்டு கன்சல்டேஷன் ஆயிட்டான் இஆர்எல்ல போயிட்டு. ஸோ இப்போ நம்ம ஓகே. எதிர்பார்க்கறது எஸ்எஸ்எல்ஸ் கரெக்ட் ஆகணுன்றது தான். ஓகேங்களா? ஓகே. அதனால யூஎஸ் ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம யூரோ செல் ஆகிறது நம்ம எதிர்பார்க்குற ட்ரெண்ட் தான். ஓகே ஜி. யூரோ உள்ள வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் இதெல்லாம் தான் காலியாச்சு. ஓகேங்களா? மொத்தமா ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பான்ஷன்ஸ் இருந்தது தான் ஸ்டார்டிங்ல. ஓகே இப்போ ஜி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்க வரணும் தான். போன வீக்ல இந்த இடத்துக்கு வரணும் ஓகே. தான். ஆக்சுவலா இப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ
ம். நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வரல, போன வாரமே வரல. சரிங்களா, அங்கே கேப் இருந்தது. ஸோ வீக்லி 5000 வரணுன்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நல்லா இதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த வீக் முடிஞ்சது இல்ல, இந்த ஆமாஜி. வீக் முடியும் போதே நம்ம அடுத்த வீக் செல்லு, அது அடுத்த வீக் செல்லுன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு ஹையை தாண்டி இன்னொரு ஹையரை மேக் ஆகும் போது பாடி க்ளோஸே ஆகணும் வெளியில போயிட்டு ஹெல்த்தியா. உங்களுக்கு விக்க ஓ தாண்டி விக்கலாம் போச்சுன்னா அது ரிஜெக்ஷன். அதுவும் கரெக்டா ரிஜெக்ஷன் ஃபுல்லா நடந்துச்சு பாத்தீங்களா. ஓகே ஜி. இது உங்களுக்கு நம்ம இதுலயே ப்ரெஷர்ல பாருங்க, இந்த பேட்டர்ன்ஸை வந்து ரீட் பண்ணுது. ரோமியோ ஒருத்தர் வந்து ட்வீட்ல போட்டிருந்தாரு, நல்லா தான் இருக்கும். ஓகே ஜி. 3 தான் பிரிப்பாங்க கேண்டில்ஸ். ஒன்னு எக்ஸ்பான்ஷன், அது பையோ செல்லோ, சரிங்களா, மார்க்கெட் நல்லா மேல போறது, நல்லா கீழே வருது. ஓகே இன்னொன்னு ஜி. நடுவுல நிப்பான் பாடி, ரெண்டு பக்கமும் ஓ விக் வச்சு, அது பேர் கன்சாலிடேஷன். கன்சல்டேஷன். ஓகே. ஓகேங்களா, அது கலரை பொறுத்து மாறும். கன்சல்டேஷன் கலர் கண்டுக்க வேணாம், கன்சல்டேஷன் அவ்வளவுதான். ஓகே. 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 அடுத்தது கீழே மட்டும் விக்கு மேல போய் பாடி நின்றுதுன்னா அது பை சைட் ரிவர்சல். மார்க்கெட் டீப்பா செல் சைட் லிக்விடிட்டியை எடுத்து மேனிபுலேஷன் பண்ணி பை சைட் போகுதுன்னு அர்த்தம். ஓகே ஜி. ரைட் சைடு வந்து செல் சைட் ரிவர்சல், பிஎஸ்எல்ஸ் தான் மேனிபுலேஷன். ஓகே. ஸோ இதான் கிரைட்டீரியா. இப்போ இதுதான் அங்க இருக்கு, சரிங்களா. ஆ காட்டு காட்டு ஸோ கரெக்ட். எக்ஸ்பெக்டட் லெவல் இது, அவ்வளவுதான். ஓகே. நமக்கு இந்த 5000 வரணும். 5000 ஃபர்ஸ்ட் வரட்டும், அப்போ என்ன பண்ணு நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்லாம். ஓகேங்களா, நம்ம எய்ம் அதான். நீங்க அடுத்தது டே போங்க. டேல போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியரா காமிச்சு கொடுத்துருவான். இந்த ஹையை நம்ம நினைச்ச மாதிரி உடச்சிட்டான், இல்லைன்னு சொல்லல, கண்டினியூஷன் ஆகலையே, அப்படியே இறங்கிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா, அவ்வளவுதான். நீங்க அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு விட்டுறலாம், மார்க்கெட் தான் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த லேட்டஸ்டா இந்த ஃப்ரைடே முடியும் போது கூட பாருங்க, இந்த 3 கேண்டில் சொல்லார இது அப்படின்னு முடிஞ்சது. என்ன இதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா, ஜஸ்ட் இங்க ஒரு 5000 போய் டேப் ஆகி முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட வேலையே அது 5000 தான். இங்க பாருங்க, இது ஒரு 5000, அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்கா நம்பணும். அந்த 3 டேஸ் நல்லா மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. ஓகே. அகைன் நீங்க 5000 மார்க் பண்ணலாம், இல்ல இது வந்து ஓபியை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓபி வந்து பாடியா கன்சிடர் பண்ணி நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம், கிளியர். ஓகே. ஆனா அங்க வந்து போகும்னு எதிர்பார்க்கறது அன்னைக்கே நடக்கல, அதான் ஒரு பிரச்சனை. நார்மலா இது வந்து வாலடைல் மார்க்கெட்டா இருந்தா வரும். உங்களுக்கு இங்க வந்து இது வரைக்கும் வந்திருக்கலாம், 0.5 வரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5000 வரட்டும், அப்புறம் உங்க எய்ம் வந்து என்ன பண்ணுங்க. இப்போ நிறைய பேரோட இது வந்து இந்த லோலாம் எடுத்துட்டு வரலாம்னு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் வைக்க வேணாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லோ டு ஐ ஃபிப் வருதான்னு பாருங்க. மார்க்கெட் இப்போ பைல இருக்கு, இங்க நின்று பைக் ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னா பை தான் பார்த்தாகணும். இங்க நின்று மார்க்கெட் வந்து சுத்தமா இந்த ஹையர் லோன்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பைக் எதுவுமே இல்லைன்னா விட்டுருங்க, நம்ம செல்லே பார்த்துக்கலாம். புரியுதுங்களா. ஸோ ஸ்டில் நம்ம எய்ம் இது வரையும் இருக்குன்ற நான். ஓகே. இதுல உங்களுக்கு ஃப்ரைடே எப்படி முடிஞ்சது, நல்லா இறக்கி முடிச்சிருக்கானா செல் சைடு ரிவர்சலா. அப்ப நீங்க இந்த வீக்ல இருந்து செல் எதிர்பார்க்கலாம்ல. ஓகே. அவ்வளவுதான், அப்படியே ஃபார்வர்ட் போங்க. தருங்க, நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியம் போட்டு அந்த சார்ட் கட் பண்ணி லைவ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. பேக் டெஸ்ட் பண்றோன்றதுனால இப்படி கொடுக்குறேன். கொஞ்சம் லைவ் மாதிரி பார்த்தா நல்லா தான் இருக்கும். பேக் டெஸ்ட் உங்களுக்கு புரியணுமே. ஓகேங்களா, சரிங்க ஜி. இங்க வந்து ப்ரீமியம் போல, இது நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரீமியம் போல அக்செப்டட், இது போவே இல்லை. ஓகேங்களா, அப்படியே நிறுத்தினாங்க. இங்க இருந்து ஓரளவுக்கு தான் போச்சு, இது வரைக்கும் தான் போச்சு, ப்ரீமியம் போல, இங்க வரல. ஓகே ஜி. அது நம்ம பண்ண முடியாது, அந்த வாரமே முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம ப்ரீமியம் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்க முடியாது. நம்மளுக்கு இங்க வந்துட்டோம், நம்ம பார்க்க வேண்டியது மே 5ல இருந்து, சரிங்களா. ஸோ அக்செப்டபிளா நீங்க அங்கன்னா யோசிக்கணும்னா அதை விட்டுருங்க. உங்களுக்கு டே 5000 தொட்டு மார்க்கெட் இறங்கி இந்த லோக்கு இது ஒரு லோவர்ல வச்சிருச்சு. ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய லோக்கு இது ஒரு லோவர்ல வந்தாச்சு. இப்போ இந்த லோவும் இந்த லோவும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஈக்குவல் லோஸ் ஃபார் தி லிக்விடிட்டி. ஏன்னா இங்க ஐ எடுத்து பிஎஸ்ல வந்துட்டான், ஆனா இங்க லோ எடுத்து எஸ்எஸ்எல்ஏ போடல மார்க்கெட். இங்க பாருங்க, இதான் உங்க பீடியர் இப்போ, கிளியருங்களா. ஓகே. ஏன்னா இங்க ஃபேரலி கேப்ஸ் இல்ல, அப்புறம் இன்வெர்ஷன் ஃபேரலி கேப் தான் மார்க் பண்ணணும். இந்த ஹை டு லோ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணுங்க. 0.5 மேல தான் மார்க் பண்ணிருக்கோம், ப்ரீமியமா செக் பண்ணிட்டோம், சரிங்களா. போதாதுக்கு உங்களுக்கு டே 5000 இருக்கு சப்போர்ட்டுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டேப் ஆனது ஃப்ரைடேவே. ஆனா விட்டுருவோம், நம்மளுக்கு தேவை மண்டே என்ன ஆச்சு, மண்டேல இருந்து அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், சரிங்களா. இப்போ இதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க வேண்டிய இடம். ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், டே 4 ஹவர் 1 ஹவர் வந்து போவோம், எதனா புதுசாக கிரியேட் ஆனால் அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. நம்ம ஏன் இந்த லோஸ், அதுக்கப்புறம் ஆனால் இங்கேயே நீங்க சும்மா லோ டைப் வைக்கணும்னா இந்த லோ வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான், ரொம்ப பெரிய டார்கெட்லாம் கிடையாது, நம்மளுக்கு மந்தமா இருக்குல்ல மார்க்கெட்டு, அதனால இந்த மாதிரிலாம் வைக்கிறோம். இதே வாலடைலா இருந்தால் நம்ம இங்கே வைக்க மாட்டோம், மொத்தமாக கீழே உடச்சிட்டு போவோம், ஏதாவது ரெஃப்யூஜில் வெளியே வெயிட் பண்ணுவோம்.
மண்டே போலாம் ஜி. ஃபைவ். ஒரே நிமிஷம் இது நியூயார்க்ல வச்சுக்கலாம். இப்போ பாருங்க. வேலை ஜி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 2 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 o'clock ஸ்டார்ட். நம்ம எய்ம் வந்து இப்போ 4 hour போகணும். ஓகேங்களா? ஓகே நான் இங்க வச்சிருந்த எய்ம் ஒன்று தான். நான் என்னன்னு சொல்லிடுறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா ஹைஸ், ஆமா ஜி எனக்கு 1 hour ஸ்வீப் அடிக்கணும். ஈக்குவலா இருக்கிறதுனால ஒரு மாதிரி எச்ஆரா இருக்குல்ல, அதனால 1 hour ஸ்வீப் அடிச்சு நீங்க இறக்கணும். இல்லையா அங்க வந்து இறக்குதுன்னா நான் எம்எஸ்எஸ்லாம் வச்ச அப்புறம் நான் பொறுமையா என்டர் ஆகிக்கிறேன். நான் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நான் என்டர் ஆக மாட்டேன். 1 hourல நான் பார்த்த அப்புறமே என்டர் ஆகிக்கிறேன். நான் சொல்றது 1 hourல, 15 minutes ஓகே சொல்லல. எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் 1 hourல எம்எஸ்எஸ் வந்த அப்புறமே என்டர் ஆகிக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்மளுக்கு இப்போ போய் ரீச் ஆகிறதுக்கே டியூஸ்டே ஆகுது. மண்டே ஒன்றுமே கிடையாதுன்றதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே ஆமா இங்க இருந்து இறங்குறது யாராவது பிடிக்கிறேன் எல்லாம் சொன்னாலுமே ஓகே, அவங்க பிடிக்கிட்டோம், நமக்கு இது என்ட்ரி கிடையாதுன்றதை நான் விட்டுருவேன்றேன். 9, 10, 11 இது எல்லாமே கில் ஜோன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க அதை அப்படியே 15 minute போய் பார்த்தா உங்களுக்கு அது என்ட்ரி மாதிரியே தான் தெரியும். இந்த ஃபால் சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து இந்த 4 hour போன அப்புறம் தான் எடுக்க போறேன். கிளியருங்களா? நான் இந்த 1 day வச்சு எடுக்கல. ஏன்னா 1 day இருந்து 15 minute ஆர்டர் பேரிங் நான் பண்ண மாட்டேன். 1 day இருந்து 1 hour கூட பார்ப்பேன். ஓகேங்களா? ஆனா இப்போ 1 day இருந்து 15 minute செட் ஆகாது. நம்ம டேவே வந்துடும். எப்பவுமே ஒரு 1 hourல பீரியட் மார்க் பண்ணீங்கன்னா 5 minute ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நல்லா அதாவது எம்எஸ்எஸ் கிடைக்கிறதுக்கு. 4 hourல மார்க் பண்ணது 15 minute நல்லா இருக்கும். 1 hourல 5 minute, 4 hourல 15 minute, 1 dayனா 1 hour நல்லா இருக்கும். ஓகே ஜி. மண்டே நீங்க நினைச்சா இது மண்டேவும் நீங்க நினைச்சா முடிச்சிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க நடுவுல. யாருக்கும் இதுக்கும் இன்னைக்கு அதான் அந்த ஒரு கையிலோட ஐஸ் ஒன் கூட நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கணும். இதுதான் டே வரது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சைட் ரேஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கிளியர் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே ஜி. எனக்கு தெரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படிதான் பார்ப்போம். மேனிபுலேஷன் அடிச்சாதான் கீழே லோ வரும். ஓகேங்களா? ஆமா, அதுதான் இந்த மாதிரி காமிச்சா செட் ஆகுன்னு சொல்லி தான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஐக்கும் பார்த்தா ஹையா தானே இருக்கு. சம்திங் ஒரு 806 810 வரையும் போயிருக்கு. எல்லாம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங்கா உட்காரலாம் கீழே வரும்னு சொல்லிட்டு. அதான் மெயின். அப்படியே போற இருக்கலாம். டியூஸ்டே ஆனால் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1 PM 1 hour கழிச்சு 2 PM இருந்து 2 AM இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. கன்சல்டேஷன் தான். என்ன நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக காமிக்கிறேன். ஏன்னா இருக்கலாம்ல 1 hourல. டியூஸ்டே 2 o'clock நீங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம எய்ம் என்னன்னு வந்து உங்களுக்கே தெரியும். மேலே போயிட்டு 1 dayல டச் ஆனாதான் நம்ம என்ட்ரி, 4 hourல டச் ஆனாதான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜி பார்த்தா நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, இதை பார்த்து நம்ம யோசிக்கணுமான்னு சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவை. நம்மளே ஒரு ரேஞ்சில் மாட்டிட்டு இருப்போம். அதுக்குள்ளார இருக்கிறதுலாம் சீரியஸா வேலை செய்யாது. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த லோவுக்கு இது லோவர் லோ, இந்த லோவர் ஐக்கு இது ஹையர் ஐ போயிடுச்சா? அகைன் கீழே கரெக்டா உங்களுக்கு வந்து தொடரானா உங்களோட ஃபேவ் இது இன்வெர்ஷன். நீங்க வந்து பை பார்க்கலாம். கவுண்டர் டென் தான். நான் என்னன்னு சொல்றேன், நம்ம மார்க்கெட்டே கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? இங்க பார்க்கலாம். நீங்க லண்டன் ஏன் காமிக்கலாம்? லண்டன் ஒன்றும் கிளியராலாம் இல்லை. கிளியரா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ இது பிரேக் ஆச்சுங்களா, அகைன் இந்த 2 மணிக்கு இதை போய் பிரேக் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. மனசாட்சியோட பார்த்தீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு அது நம்பிக்கை இல்லை. குட்டி குட்டி குட்டியா இருக்கு. சீரியஸா எனக்கு வந்து எஸ்எல்ஆர். ஆமா, ஏதோ 25,000 50,000 அக்கௌண்ட் எல்லாம் பேசக்கூடாது. நம்ம அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்து தான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நான் இங்க எடுக்கக்கூடிய ரிவர்சல் என்ட்ரியா வந்து 0.25 வச்சுக்க ரிஸ்க். பி ஃப்ராங்க், எனக்கு அங்கே 10% தான் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராட் ஒன்று. நாங்கள் போயிட்டு 1% ரிஸ்க் வச்சு 10 ட்ரேட்ல விட்டுற முடியாது, இல்லை 1/2% ரிஸ்க் வச்சு 20 ட்ரேட்ல விட முடியாது. நான் வந்து 0.5 எடுத்துப்பேன். இதெல்லாம் ரிஸ்கி ட்ரேட்ஸ்ன்றதுனால. ஐ ப்ராப் ட்ரேட்னா நம்ம தாராளமா 0.5 1 மாற்றி ரிஸ்க் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது 5 o'clock ரீச் ஆயிருக்கு. நம்மளுக்கு தேவை கில் ஜோன் 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ நம்ம இங்க இருந்து 15 மினிட் போனா தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஜி. அதேதான் டியூஷன் நியூஸ் கிடையாது. ஆமா. மண்டே நியூஸ் இருந்தது 10 AM ஐஎஸ்எம் சர்வீசஸ். நம்ம என்ட்ரி எடுக்கலான்றதுனால எதுவும் பெருசா காமிக்கல உங்களுக்கு. வெறும் பாருங்க. ஓகே, ஏஷியன் எக்ஸ்பான்ஷன் ஆனதுனால லண்டன் உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டாங்களா? கன்சாலிடேஷன் எக்ஸ்பான்ஷன் கரெக்டாக உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து இப்போ கிளம்புறான். சாரி, எக்ஸ்பான்ஷன் மேனிபேஷனுக்கு நீங்கள் தான் ஜி நம்ம என்ட்ரி போகணும். 8 மணி எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இங்கே தான் 8 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே ஜி. 8 மணி அவன் விற்க விட்றான். நமக்கு இங்கே எங்கன்னா நீங்கள் எதனா சம்திங் எதனா புரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எஃபிஜி எதுவுமே இல்லை. சரிங்களா? நம்ம மேபி 5 மினிட்ல போய் செக் பண்ணலாம். அதுக்கான ரீசன் நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன். நான் வந்து இந்த அளவுக்கு கன்சல்டேஷன் பார்த்தேன்னா 15 எனக்கு புரியுதுன்னா 5 தான் போய் பார்ப்பேன். ஓகே ஜி. ஏன்னா அந்த ஆர்டர் வேல்யூ நம்ம மார்க் பண்ண எஃபிஜி வந்து 1 hour எஃபிஜி தான். அப்போ அந்த 5 மினிட்ல என்ன கிடைக்கும்ல? ஆமா ஜி. ஜஸ்ட் 8 5 எதுவும் இல்லை ஜி. தென் ரைஸ் ஆகிட்டு உள்ள வருது 9:10. இதை வேணா நம்ம ஓபிஆர்த்துக்கு போடலாம். அவ்வளோதான். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் இதை ஒரு லோ, இது ஒரு ஹையர் கன்சிடர் பண்ணி அகைன் இது ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் ஹை. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் 8 மணிக்கு உள்ள வந்தாலும் நீங்கள் ஒன்றும் இந்த ஓபி எடுத்துட முடியாது. கரெக்டுங்களா? நம்ம சார்ட் திறக்கிறது 8 மணி தான். வந்த உடனே நம்ம எடுப்போம்லாம் சும்மா நம்மளே சொல்லிக்க முடியாது. இதை வேணா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதிகபட்சம் இது நாங்களாம் 8 எடுப்பேன், எல்லாம் கம்மி பண்ணி பிரிச்சுக்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே தான் இருக்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஓகே, நம்ம வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. லோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் டே ஐயா நிறைய இருந்துச்சு. ஓகே. 2.5 hour அவ்வளோதான். என்ட்ரி கிடைச்ச டைம் வந்து 9:05. ஓகேங்களா? அப்போ அது என்ன டைம் நீங்க சொல்லுங்க. மேக்ரோவா 8:30 to 9:30 உங்க மேக்ரோஸ் வராது. ஸோ மேக்ரோ இல்லை. சும்மா ஒரு கன்ஃபியூஷன் பண்ண கேட்டேன். சரிங்களா? அது நார்மல் தான். நார்மல் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அவ்வளோதான். அப்போ எடுத்து உங்களுக்கு கரெக்டாக ஹிட் ஆகிற டைம் பாருங்க. 10:15. உங்களுக்கு நியர்லி ஒரு மேக்ரோ வந்து டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ட்ரியை கொஞ்சம். அந்த 9:50 to 10:10 மேக்ரோ இருக்குல்ல, எங்க 9:50 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. நியர்லி டிபி கிட்ட போயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு எப்படியோ சமாளிச்சு அடிச்சிட்டான். இங்கேயே வெளியே ஒருத்தனால வந்துடலாம் ஜி. நான் சொல்றேன் 2.5 hourனா கூட நீங்க 2 hour அட்லீஸ்ட் புக் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். நமக்கு அதான் கன்சாலிடேஷன்ல இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? இதை கூட ஏன் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 1 hourல இருந்து வந்ததுனால, இல்லைன்னா கிடையாதுங்க. இல்லைங்களா? டியூஸ்டே ஒரு 2 hour என்ட்ரி நியூயார்க்ல. அகைன் டே வாங்க. நம்மளுக்கு தெரியும் நைய போய் எடுக்கும்னு சொல்லிட்டு, இல்லைன்னு சொல்ல. நை எடுக்கணும், நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது அவ்வளோ நேரம். இப்போ இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ள மாட்டிட்டு வந்து இந்த ஐலாம் எடுத்துதுன்னா ஷோரா சொல்றது லோ எடுத்துரும். ஜி நம்ம செல்லுல இருக்கும், அதனால சொல்றேன். நீங்க பாட்டுக்கு வேற எல்லாம் பையில இருக்கும்போது எடுத்துட்டு பாருங்க. செல்ல இருக்கும் அதனால. ஓகே, ஸோ அப்போ நீங்க ட்ரை பண்ணலாம். வெனஸ்டே நார்மலாவே நம்ம வீக்லி ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆகுது இல்ல, டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகுது. இங்க லண்டன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அந்த 1 மணிக்கு இதான் மீது. இதுல நம்ம என்ட்ரி எடுப்போமா எடுக்க மாட்டோமா போயிட்டு உள்ள போய் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நைட்டு நியூஸ் வேலை இருக்கு. எஃப்ஓஎம்சி இருக்கும்போது தான் நம்ம உஷாரா இருக்கணும். நம்மளுக்கு எதனா ஏட விடமா ஆகும். எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம பொறுமையா பார்ப்போம். பாருங்க, வெனஸ்டே 2 PM இருக்கு. நம்ம உஷாரா இருக்கணும். டூ PM இங்க இருக்கு. கன்சாலிடேட் அவ்வளோதான். கன்சாலிடேட் 11 o'clock தான் வெளியே வரோம். முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சுங்களா? ஒன்றும் காணும்.
இங்கே முடிச்சிட்டாங்க. இது வந்து இந்த நியூஸ் வரும்போது 2 மணி மேலே வந்து ம் எடுத்து நல்ல என்ட்ரினா அப்போ போகுது, நம்ம என்ன பண்ணுறது. ஒன்றும் இல்லை, மாடிடலாம் இந்த சார். லோ வந்து எடுத்துருந்தானா உங்களுக்கு வந்து கில் ஜோன்லேயே சொல்கிறேன். இப்போ எடுத்துருந்தா உங்களுக்கு அழகாக எம்எஸ்எஸ்ஆ ம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இன்னோஷன் ஃபேராலிக்கு அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம், ரைட்டா? கண்டிப்பாக ஜி, கண்டிப்பாக ஜி. இப்போ அது பண்ண முடியல, நியூஸில் போகுது எஃப்ஓஎம்சியில், அது நம்ம ம் எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக நடந்தால் போதும், நம்ம அப்புறம் தான் அப்போ தான் நம்ம கன்டினியூஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். கண்டிப்பாக ஜி. ஓகே, இல்லைப்பா சும்மா பாருங்க. 2 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஏஎம்டி எம்எஸ்எஸ் வரும். இது நம்ம மார்க் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒன்று இப்படி பார்ப்போம், ம் இன்னொன்று இந்த ஓவராக போகிறது எல்லாம் போயிட்டு ஆ வரணும், ஐஓஎஃப்டி எஃப்இஜிலேருந்து எடுப்போம், ம் ம் இப்படி பார்ப்போம். லாஸ்ட் ஒன் தான் இங்கே இருக்கிறது, ஏஎம்டி. இது அப்படியே வருது, ஓகேங்களா? ம் கண்டிப்பாக ஜி. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஏஎம்டி. இது கன்சர்வேட் ஆகிட்டே இருந்து வேறாம் அகைன் கரெக்டாக உங்களுக்கு வந்து 2 மணி நியூஸ் வருதுன்னா 2 மணிக்கே ஷோரால் எடுத்துட முடியாது. நியூஸ் வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக ஜி. உள்ள நல்லா போயிட்டு எஃப்இஜி இது ஓபி அடிக்கிறானுங்க, டைம் தருது இல்லை, கண்டிப்பாக. நீங்கள் எடுத்துட்டு உட்கார வேண்டியது தான், அள்ளி வச்சுட்டு ம் மேனிபுலேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக. நைட்டில் எடுத்தால் அது என்ட்ரி நம்ம அதெல்லாம் பற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால் விட்டுருங்க, எஃப்ஓஎம்சியில் வேண்டாம். ஓகே ஓகே ஜி. அகெயின் டே டைம் ஃப்ரேம். நீங்கள் நினச்சாலும் முடிஞ்சிச்சிங்களா பால்? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிபி ஜி. கண்டினியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் ஐஇபேக் நியூஸ் எதுவும் கிடையாது, வேறு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் இருக்குது. அது டாலருக்கு ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கண்டிப்பாக ஜி. இயூ வீக்கர் ஆகலாம் தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஜி. கிளைம்ஸ் அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு வைத்தியஜி 10 மணிக்கு பேசுகிறேன்ட்டு வந்தா 11:30 மணிக்கு நம்ம பேசலாம், ரொம்ப லேட்டாக பேசணும். ஓகே ஜி. இந்த கேண்டில் பாருங்க, இது வெனஸ்டே மதியானம் உருவான கேண்டில் இது, ஓகேங்களா? அந்த கண்டிப்பாக ஜி. எஃப்இஜி உங்களுக்கு வேலிட் தானே, எஃப்ஓஎம்சியில் இது நியூஸில் கிரியேட் ஆனது, ஸோ வேலிட். கண்டிப்பாக ஜி. 1 ஹவர் இந்த லோக்கு, இது லோவர் லோ திருப்பி ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜி நம்ம வேலிடாக பார்க்குறோம், அதை மார்க் பண்ணுங்க. அதை ரீச் ஆன டைம் பாருங்க. இப்போ இங்க நடந்த மூவ்மெண்ட் வந்து எடுக்கலாமா கேட்பீங்க, அது கில் ஜோன்ல வரல, அது பாருங்க அவுட் ஆஃப் கில் ஜோன்ல போகுது. 2 மணி தான் இங்க கண்டிப்பாக. இருக்கு, அப்புறம் கன்சல்டேட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்து 8 மணி தான் போய் சாரி மார்னிங் இந்தியாவில் ஈவினிங், மார்னிங் யூஎஸ் டைம்ல வந்து 8 AM கரெக்டாக கில் ஜோன் ம் 8 to 12. இங்க போய் நீங்க 5 மினிட் என்ட்ரி பாருங்க, வேலை முடிஞ்சு. ஓகே ஜி. ஓகே, இங்கே அந்த கன்சாலிடேஷன் எம்எஸ்எஸ் தான் நடந்துருக்கு, மார்க்கெட்டே அப்படி தானே இருக்கு. கண்டிப்பாக ஜி. இங்க இறக்கும்போது அப்படியே இருந்தாங்க. இதை நீங்க அப்படியே பொறுமையாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த அளவு எடுக்கலானுங்கல்ல எம்எஸ்எஸ் ஆகும் இங்கே, ஓகேங்களா? ஏன்னா இதான கண்டிப்பாக ஜி. உங்களுக்கு மொத்தமாக கன்சல்டேஷனு, இது எடுத்துடணும். எடுத்த உடனே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபேராடி கேப் டேப் ஆகும், அவ்வளோதான். இதான் உங்கள் என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க, 10:40. அடுத்து 10:50 to 11:10 மேக்ரோ தான் வரப்போகுது. ஆமாம் ஜி. என்ட்ரி இந்த லோ வரையும் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைப்பீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டார்கெட்ஸ் அப்டேட் பண்ணனா கூட நீங்கள் ப்ரீவியஸாக போய் பார்க்கலாம். ப்ரீவியஸானா அப்படி நம்ம ஓகே. 1 ஹவரில் போய் பார்த்து தெரியும் வேணா இருக்காங்க. ஓகே, அந்த லோவை வச்சுக்கோங்க, அதான் இப்போதைக்கு நல்லா இருக்கு, அந்த லோவை ஓகே தான். நீங்கள் ஓகே எக்ஸ்டெண்ட் ஜி. பண்ண மிஞ்சி போனால் எதுவும் வைப்பீங்க அடுத்த லோன்னு சொல்லிட்டு, அதுவே உங்களுக்கு ஒரு ம் அளவு கவர் ஆகும், பார்க்கலாம். ஓகே ஜி. இங்கே என்னென்ன மாதிரி செட்டப்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்னா நல்லா பாருங்க, எல்லாம் ஹெச்ஆர். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உதவும் நாளை பின்ன. இந்த மாதிரி ஹெச்ஆர் செட்டப்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரீமியமில் போயிட்டு ரீஃபைன்மெண்ட்லாம் ஆகிட்டு கில் ஜோன் நியூயார்க்கில் வருதுன்னா டியூஸ்டே கண்டிப்பாக வெனஸ்டே டர்ஸ்டேஸ்லாம் ஹை ப்ராபர்ட்டி டேஸ் தான். ஓகே ஜி. ஸோ நீங்கள் ஷோராக எடுக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இங்கே இருந்தால் நீங்கள் கிரியேட் பண்ணிடணும். இது கன்சல்டேஷன் டர்ஸ் ரிவர்சல் மாதிரி இது. கண்டிப்பாக ஜி. இந்த ஐ உங்கள் எஸ்எல் 151 நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளோ ரிவார்டுக்கு 550 ஜி, 3.6. அவ்வளோதான். அங்கே ஒரு கண்டிப்பாக. 2.5 என்ட்ரி, இங்கே ஒரு 3.5 என்ட்ரினா உங்களுக்கு வந்துடுச்சு.
6 hour ஓகேங்களா. ஓகே ஜி. டியூஸ்டே ஒரு என்ட்ரி, தேர்ஸ்டே ஒரு என்ட்ரி, 6 hour. ஒரு வீக்குக்கு நம்ம வந்து 2 2 hour இல்லை 2 3 hour எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம், ரைட்டுங்களா. கண்டிப்பா ஜி. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 3% ப்ராஃபிட்டாவது வரும் ஒரு வாரத்துக்கு. ஸோ அரௌண்ட் 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வரலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் ஆவரேஜாக ஒரு 8% இருந்தால் கூட ஓகே தான். கண்டிப்பா ஜி, கண்டிப்பா ஜி. ஃப்ரைடே எதுவும் கிடையாது, நான் அதை அப்படியே அதை நிறுத்திட்டேன். ஓகே ஓகே. இது கொஞ்சம் டவுட்டடு. நான் உடனே பையனா போகணும்னு எதிர்பார்க்கல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எதிர்பார்த்தது கொஞ்சமாக இந்த இடத்துக்குலாம் வரணும். அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் கூட பரவாயில்ல. இந்த ஐஆர்லேருந்து போனால் கூட ஓகே தான். அந்த ஐஆர்லாம் வரவே இல்லையே, அதனால அந்த என்ட்ரி வந்து டவுட் தான். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து காணும் 1 hour செக் பண்ணேன். சும்மா இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு விக்க மட்டும் விட்டானுங்க. இதெல்லாம் நோட் பண்ணேன். ஐ எம் நாட் ஷுர் ஜி கரெக்டாக அந்த பைலாம் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நான் பார்ப்போம். இது என்ட்ரியில் எவ்வளோ கணக்கு எடுக்க வேண்டாம். ஓகே. இதான் நடந்தது. அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் மேலே போகும்போது 1 hour எஃபிஜி தொட்டுட்டு தான் கிளம்பிச்சு. ஒரு 2 மணிக்கு போது அப்படியே ஒரு மாதிரி கன்சல்டேட்டாக இருக்குது, தெரியுங்களா. ஷோராக எனக்கு தெரியல. அவ்வளோதான் ஜி, என்ட்ரி முடிஞ்சுது. யூரோவில் இது மட்டும் தான் இந்த வீக் ஒரு 6 hour ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக 2 நாள். இந்த ப்ராப்ளம் தான் நான் சொன்னது. தினம் 2 என்ட்ரியோ இல்லை ஒரு என்ட்ரி கிடைச்சிட்டு இந்த மார்க்கெட்ஸில் இப்போ வந்து வீக்லி நம்ம வந்து 2 to 3 என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணுவோம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கிடைக்கிறது 2 3 என்ட்ரி தான். அதை அப்படியே நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம்னா எந்த ஒரு ப்ரோ ட்ரேடராலையும் வந்து ஷோராக அதை எப்பவுமே பண்ணிட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதில் நம்ம சம் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட் பண்ணி நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறனால தான் கொஞ்சம் திணறோம். இது இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா. இங்கே நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஐயர் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணி அதனோட எம்எஸ்எஸ் பீரியட்லேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆகலை. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஓகே.